2 ஸ்பூன் பவுடரை 10 கிளாஸ் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த 10 கிளாஸ்ல இருந்து ஒரு 2 கிளாஸ் சுண்ட வச்சிடணும். அப்ப மிச்சம் 8 கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த 8 கிளாஸ் தண்ணியை ஒரு நாள் ஃபுல்லா குடிச்சு முடிச்சிடணும். நம்ம நார்மல் தண்ணிக்கு பதிலா அந்த தண்ணியை குடிச்சிடணும். இப்படியே நீங்க 15 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தப்பை கல்லுல இருந்து விடுபடலாம். பித்தப்பை கல் வந்துரும்ன்றீங்களா? கண்டிப்பா கரைஞ்சு வந்துரும்ன்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. கரைஞ்சு மலத்து மூலமே வெளியே வந்துடும். சிறுநெரிஞ்சல்ல மஞ்சள் பூ பூத்திருக்கிற ஒரு மூலிகை இது. சிறுநீரக கல்லுக்கும் அற்புதமாக வேலை செய்யும், அதே மாதிரி பித்தப்பை கல்லுக்கும் வேலை செய்யும். உணவே மருத்துவ நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய ஆயுர்வேத சித்த வைத்தியர் விஜய் என்ன இருக்கார். இவர் கேரளாவில் ஒரு ரிசர்ச் சென்டர் நடத்திட்டு வராரு. அங்கே நிறைய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் அதோடு சேர்த்து பாரம்பரிய வைத்தியர்களும் சேர்ந்து நிறைய மருந்துகள் ஆராய்ச்சி பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி சக்ஸஸ் பண்ண ஒரு மருந்தை நமக்காக சொல்ல போகிறார். என்னன்னா பித்தப்பையில கல். இதுக்கு ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு, மல்டிபிள் ஆயிடுச்சுனாக்க அதுக்கு ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை, அதை ரிமூவ் பண்ணுன்றாங்க. அதே மாதிரி இதுக்கு மட்டும் தான் கேட்கணும்னா இல்லை, கிட்னியில் இருக்க ஸ்டோனையும் கரைக்கின்றார். அது என்ன மாதிரியான மூலிகை, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தினா சரியாகுன்ற முழுமையான தகவலை இந்த காணொலியை பார்க்கலாம் வாங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் நிறைய பேருக்கு பித்தப்பையில கல் வந்துடுதுண்ணா. பித்தப்பையில கல் வந்துருச்சு, ஸ்டோன் இருக்கு, டாக்டர் அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணுன்றாங்க. அதே மாதிரி கிட்னியில் ஸ்டோன் இருக்கு, இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்துடலாம், தேவையில்லை அப்படின்றாங்க. இதுக்கு ஆயுர்வேதால மருந்துகள் இருக்கா, அறுவை சிகிச்சை தேவையா? தம்பி, நீங்க ஒவ்வொரு வீடியோல இந்த கேள்விதான் கேட்கிறேன். இதுக்கு மருந்து இருக்கா, அதுக்கு மருந்து இருக்கா? நீ மருந்து இல்லாம இத்தனையும் நம்மளுக்கு சித்தர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க. உண்மையான விஷயம்தான். சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? இலை, பூ, காய், பட்டை, வேர், இதை வச்சு நீ மருந்து செய். முடியல என்றால் தானே பற்ப சுந்தூரத்துக்கு போக சொல்லி கட்டு கலங்குகள் குரு வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பித்தப்பை கல்லுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் இருக்குண்ணா? இங்க பாருங்க நேயர்களே, இதுதான் மூலிகை. இந்த மூலிகை என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல நீங்க பாக்குறது சிறுநெரிஞ்சல். சிறுநெரிஞ்சல்ல மஞ்சள் பூ பூத்திருக்கிற ஒரு மூலிகை இது. சிறுநீரக கல்லுக்கும் அற்புதமாக வேலை செய்யும், அதே மாதிரி பித்தப்பை கல்லுக்கும் வேலை செய்யும், வில்வமும் வேலை செய்யும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது மூக்கரிட்டக்கீரை. மூக்கரிட்டக்கீரை எல்லாமே சாரணை இனத்தை சேர்ந்தது தான். வானத்தை நோக்கி இருக்கிறது சாரணை. இன்னொரு சக்தி சாரணை இருக்குது, அது ஒரிஜினல் மூக்கரிட்டை. அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இதையும் மூக்கரிட்டை இனத்தை சேர்ந்து தான், இதுவும் சாப்பிட்லாம். இதுவும் கிட்னிக்கு நல்லது, பித்தப்பைக்கு நல்லது. இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் செப்பு நெரிஞ்சல். இது நெரிஞ்சி இனத்தை சேர்ந்தது தான், ஆனால் இதில் முள் இருக்காது. செப்பு நெரிஞ்சல்னு சொல்லுவாங்க. சுருங்கி போன கிட்னிக்கும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செப்பு நெரிஞ்சல். சிவப்பு கலரில் பூவிடும், முள் இல்லாதது. இதையும் கஷாயம் வச்சு குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அடுத்தது நீங்கள் பார்க்குறது சதை குப்பை அப்படின்ற ஒரு மூலிகை. இது சீரகம் மாதிரியே இருக்கும், இல்லை ஓமம் மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. சதை குப்பை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது மருதம்பட்டை பொடி. மருதம்பட்டை பொடி இது எந்தெந்த இடத்துலலாம் கொழுப்புகள் இருக்கோ அந்த கொழுப்புகளை கரைச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. முக்கியமாக ஹார்ட்ல பிளாக் இருக்கிறவங்களுக்கு மருதம்பட்டை சுரணத்தை இந்த நாள் வரையும் சித்த ஆயுர்வேதத்தில் நம்முடைய முன்னோர்கள் முதற்கொண்டு, டாக்டர்கள் முதல் கொண்டு பயன்படுத்திட்டு வர்ற ஒரு அற்புதமான மூலிகை மருதம்பட்டை சூரணம். இப்போ இங்கே இருக்கிற மூலிகையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே மூலிகை எல்லாம் வச்சுருக்கேன். சிறுநெரிஞ்சல் இருக்குது, அதுக்கப்புறம் மூக்கரிட்டை இருக்குது, செப்பு நெரிஞ்சல் இருக்குது, சதகுப்பு இருக்குது, மருதம்பட்டை இருக்குது. இது எல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா? இதிலிருந்து என்ன மாதிரியான மருந்துகள் தயாரித்து சாப்பிட்டா இந்த பித்தப்பையில் இருக்கிற கல் வெளியேறும் அப்படின்றதையும், கிட்னியில் இருக்கிற கல் வெளியேறுன்றதையும், ஈட்டை இன்ஃபெக்ஷன் சரியாகுன்றதையும் அண்ணங்கிட்ட கேட்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த 5 பொருட்கள், இதுல சதகுப்பையை தவிர மிச்சம் இருக்கிற 4 மருந்தையுமே பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பவுடர் பண்ணி எடுத்துக்கணும், நிழல்ல காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் 100 கிராம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சதகுப்பையை 50 கிராமா எடுத்துக்கணும். இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுட்டு பயன்படுத்தும் முறை: 2 ஸ்பூன் பவுடரை 10 கிளாஸ் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த 10 கிளாஸ்ல இருந்து ஒரு 2 கிளாஸ் சுண்ட வச்சிடணும்.
அப்ப மிச்சம் 8 கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த 8 கிளாஸ் தண்ணியை ஒரு நாள் ஃபுல்லா குடிச்சு முடிச்சிடணும். நம்ம நார்மல் தண்ணிக்கு பதிலா அந்த தண்ணியை குடிச்சிடணும். புரியுது புரியுது. இப்படியே நீங்க 15 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தப்பை கல்லுல இருந்து விடுபடலாம். எவ்வளவு நாள் சாப்பிடணும்னு சொல்றீங்க இந்த கஷாயம்? 15 days, 15 நாள். 15 நாள் சாப்பிடும்போது அந்த பித்தப்பையில என்ன நடக்கும்? பித்தப்பை கற்கள் வெளியேறும். அதான் மோஷன் மூலமா வெளியேறும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓ, இது அனுபவமா கொடுத்துருக்கீங்களா? அனுபவமா கொடுத்து எவ்வளவு பேர் கொடுத்துருப்பீங்க? ஏகப்பட்ட பேருக்கு கொடுத்துருக்கேன். நான் வீடியோலயும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஓகே. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க எப்படி பயன்படுத்தலாம் இதை? கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இது பச்சையாவே கஷாயம் வச்சு சாப்பிடலாம். நீங்க பவுடர் பண்ணி தான் குடிக்கணும்ன்றது கிடையாது. இப்ப பச்சையா இருக்கு இல்லையா, இதெல்லாம் 3 மூலிகைகள் பச்சையா இருக்கு. இது 2 பவுடர் இருக்கு இல்லையா, இத வந்து ஒரு 30 கிராம் எல்லாம் சேர்த்து 30 கிராம் எடுத்துக்கணும். 4 கிளாஸ் தண்ணியில கொதிக்க வச்சு 1 கிளாஸாக சுண்ட வச்சு 2 வேளை குடிச்சிட்டு வரலாம். ஓ, கிட்னி ஸ்டோன் மிக அற்புதமா வேலை செய்யும். இது எவ்வளவு நாளைக்கு எடுக்கணும்? 15 நாள் எடுத்தாலே போதும். இந்த 15 நாள் அது எவ்வளவு எடுக்கணும்ன்ற நீங்க கேட்கிற கேள்வியில வந்து நம்ம அந்த ரிசல்ட்டை பார்த்து எத்தனை இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்ப பெரிய ஸ்டோன் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு மாசம் 2 மாசம் கண்டிப்பா சாப்பிடணும் இல்லையா? ஒரு மண்டலம் சாப்பிடலாலே போதும். ஒரு மண்டலம் சாப்பிடலாம். இப்போ இந்த பித்தப்பை கல்லுக்கு இந்த மருந்துகள் எடுக்கும்போது, இந்த கஷாயங்கள் குடிக்கும்போது என்ன மாதிரியான உணவு முறைகளை பத்தியமா எடுத்துக்கணும்? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சுத்தமாவே எடுக்கக்கூடாது. அதுபோக கொழுப்பு, எந்தெந்த பொருள் சாப்பிட்டா நம்மளுக்கு கொழுப்பு ஏறும். இப்ப எண்ணெய் பலகாரங்கள், கடையில் வைக்கக்கூடிய பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிடவே கூடாது. கொழுப்பை மட்டும் நீங்க தவிர்த்தீங்கன்னா சரி. அதுக்கு நான்வெஜ் சுத்தமாவே எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்க காலையில ஆப்பிள் சீடு வினேகர் இருக்கு இல்லையா, ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்து குடிக்கக்கூடிய அளவு சுடுதண்ணில கலந்து காலை இரவு 2 வேளை குடிச்சிட்டு வரணும். அது மாதிரி ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஒரு நாளைக்கு 4 ஆப்பிள் கூட சாப்பிடலாம். மினிமம் 2 சாப்பிடணும். புரியுதுங்களா? இவங்களோட பத்தியமே இதுதான். நான்வெஜ் சுத்தமா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த காரணத்துக்கு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு கொழுப்பு, நம்ம உடம்புல என்னென்ன தெரியும்ல, நம்ம என்னென்ன சாப்பிட்டா கொழுப்பு ஏறும், அந்த மாதிரி ஒரு பொருளும் எடுக்கவே கூடாது. ஓகே. பித்தப்பை கல்லுக்கு நீங்க பத்தியங்க சொல்லிட்டீங்க. இப்போ சிறுநீரக கல்லுக்கு ஏதாவது பத்தியங்கள் இருக்கா? சிறுநீரக கல்லுக்கு பத்தியம் இருக்கு. என்ன பத்தியங்கள் இருக்கு? ஏன்னா நம்ம இந்த கஷாயம் எடுக்கும்போது நான்வெஜ் எப்பவுமே எடுக்க முடியாது. தண்ணி நிறைய குடிக்கணும். புரியுதுங்களா? அவங்க அது கஷாயமா தானே போட்டு குடிக்கிறோம். அதுக்கு பிறகு தண்ணி நிறைய குடிச்சிட்டு வரட்டும். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அவங்களும் இதே பத்தியத்தை கடைபிடிக்கணும். கடைபிடிச்சா சரியாயிடும். கண்டிப்பா. என்ன நேயர்களே, பித்தப்பை கல்லுக்கும் கிட்னி கல்லுக்கும் ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடிய மூலிகைகளை வெளிப்படையை எப்படி சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும், என்ன பத்தி முறைகள் இருக்குன்றத சரியா சொல்லியிருக்காரு. நான் நிறைய வீடியோவில் கத்தி பேசுறேன் அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் சரியா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு பித்தப்பை உள்ளவங்களுக்கும் சிறுநீரக கற்கள் உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோடு இதை தாராளமாக சேர்ந்து எடுத்துக்கலாம். மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.